ஹல்லேலூயா. ஓ உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், உமக்காய் வாழணும். ஆண்டவருடைய முகத்தை தரிசிப்பது, ஆண்டவருடைய முகத்தை தரிசிப்பது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதி இருக்கிறது. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் சொல்ல போகிறோம். Thank you. உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், உமக்காய் வாழணும். உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், உமக்காய் வாழணும். மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா என்னை நிரப்ப வேண்டுமே. மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா என்னை நிரப்ப வேண்டுமே. ஒரே வீண் அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. ஒரே வீண் அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், நான் உமக்காய். மறுபடி சொல்லுவோம். உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், உமக்காய் வாழணும். மகிமையின் மேகமா அபிஷேக தைலமா என்னை நிரப்ப வேண்டுமே. மகிமையின் மேகமா அபிஷேக தைலமா என்னை நிரப்ப வேண்டுமே. சீனாய் மலை அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. சீனாய் மலை அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், உமக்காய் வா என்று சொல்வோம். உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் இசையா. இரவும் பகலும் இரவும் பகலும் உந்தன் பாதம் அமரணும், இவ்வுலகை மறக்கணும். மோசேயை போலவே உம்மை முகமுகமாகவே பார்க்கணும். மோசேயை போலவே உம்மை முகமுகமாகவே பார்க்கணும். உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், உமக்காய் வாழணும். சொல்வோம். உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், உமக்காய் வாழணும். உங்க முகத்தை பார்க்கணும். இந்த காலவெளியில் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து தேவனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு சொல்வோம்.
ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா என்னை நிரப்ப வேண்டுமே. மேக ஸ்தம்பமா ஒரே அனுபவம் வேண்டுமே. ஒரே அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. ஒரே அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும். நான் உமக்காய் வாயசையா உங்க முகத்தை பார்க்கணும். இயேசுவே நன்றி. மகிமையின் வேகமா அபிஷேக தைலமா என்னை நிரப்ப வேண்டுமே. மகிமையின் வேகமா அபிஷேக தைலமா என்னை நிரப்ப வேண்டுமே. சீனாய் மலை அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. சீனாய் மலை அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. உங்க முகத்தை பார்க்கணும் சொல்வோமா? இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. முகத்தை பார்க்கணும் இயேசுவே. மீண்டும் சொல்வோம். உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும். உமக்காய் வாழ ஓ உங்க முகத்தை பார்க்கணும். இயேசுயா கைகளை உயர்த்தி உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும். நான் உமக்காய் வாழணும். ஓரேபின் அனுபவத்தை, சீனாய் மலையின் அனுபவத்தை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே எங்களுக்கு தந்தருளுவீராக. எங்கே தேவனை ஆராதிக்கும் பொழுது சீனாய் மலையிலே இறங்கி வந்த தேவ மகிமையை, சீனாய் மலையிலே கண்ட தேவ மகிமையை கர்த்தருடைய ஆலயத்திலே நாங்கள் காணும்படியாய், கர்த்தருடைய சமூகத்தில் ஒருமித்து காணும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். Oh glory hallelujah hallelujah hallelujah. Thank you Jesus hallelujah. அவரை நம்பி வந்தவர்கள், அவரை தேடி வந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்படுவது இல்லை. கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று எழுதியிருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்பி நிற்கிறீங்க? எதையோ ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்து நம்பி இருந்தால் வாழ்க்கையில வெட்கப்பட்டு போகிறோம். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை ஒரு நாள் கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. Thank you. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், அவருடைய சித்தத்தை நம்பி இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நம்பி இருக்கிறேன். அவரை நம்புவே. நல்ல கைத்தடி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன்.
உம்மை நம்புவேன். கர்த்தரை நம்புகிற வாழ்க்கை தான் மேலான வாழ்க்கை. கர்த்தரை நம்புகிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. அல்லேலூயா. என்னை படைத்த தேவனை நான் நம்பி நிற்கிறேன். என்னை ரட்சித்த ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன். என்னை அபிஷேகித்த ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேலே. அல்லேலூயா. நீர் செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே. நீ செய்த உபகாரங்களை ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரே. பரிசுத்த நீரே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரே. பரிசுத்த நீரே. நீர் அன்பில் சிறந்தவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. உம் கிருபையினால் என்னை உயர்த்தின தேவனே. வாழ்நாளெல்லாம் உம்மை தொழுதிடுவே. நீர் அன்பில் சிறந்தவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. உம் கிருபையினால் என்னை உம்மை தொழுதிடுவே. என்
உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை ஒரு மனமாய் துதிக்கும்படி மொழிகள் இதயத்தோடு ஆராதிக்கும்படி அவர் கிருபை தந்திருக்கிறார். தட்டி கர்த்தருக்கு மகிமை, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Glory to God, glory to God, glory to God. கிருபைக்காக நன்றி. எங்களை நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த நாளில் அனுபவிக்க உதவி செய்ததற்காக நன்றி. ஓரேபின் அனுபவம், சீனாய் மலையின் அனுபவம் எங்கள் ஆராதனையிலே உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன், உமது வல்லமையை மகிமையை கண்டேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. கர்த்தருடைய மகிமையை காணத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நிதியான நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். 102வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் நாட்கள் புகையைப் போல் ஒழிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் எரியுண்டது. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளி நீர் உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன்.
என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்திற்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கிய நாட்களை குறுக பண்ணினார். சேர்ந்து வாசிப்போம். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போ, நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம், அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர். அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஆமேன். உட்காருவோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம். நம்முடைய காணிக்கைகளை தசம பாகங்களை நம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் கர்த்தருக்கு என்று கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இதற்குரிய பலனை பரலோகத்தில் இருந்து 100 மடங்கு இவர்களுக்கு திரும்ப கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருக்கென்று நாங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் உமக்கென்று செய்கிறபடினால் இது நிமித்தம் உண்டாகிற அத்தனை பிரதிபலன்களையும் ஆண்டவரே இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலும் அனுபவிப்போம் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி, வாக்கு தத்தத்தின்படி உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக, கையின் பிரயாசங்கள் பெருகுவதாக, நாளுக்கு நாள் விருத்தியும் வளர்ச்சியும் உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா, இதன் மூலம் உடைய நாம மகிமைப்பட வேண்டும், உங்க ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும், உம்முடைய திட்டங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கலங்கின நேரங்களில் கை தூக்கி
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வரலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 33ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லுகிறோம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஆமென். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு உண்டாகும் பொழுது, அவன் வர வர விருத்தி அடைந்து அவன் பெரியவனாவான். உயர்ந்த இடங்களிலே அவனை கர்த்தர் உட்கார பண்ணுவார் என்றெல்லாம் நம்ம தொடர்ந்து வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிறது. அவன் என்று சொல்லுகிற நபர் யார்? அவன் என்று சொல்லுகிற அருமையானர்களே, அந்த நபரை வேதம் சொல்லுகிறது 15ஆம் வசனத்திலே, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் உண்டாக்குகிற மகிமையான காரியத்தையும் மேன்மையான காரியத்தையும் தான் நாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். மீண்டும் தேவன் அந்த ஜனங்களை தமது பக்கமாக திருப்பி, தமது பக்கமாக ஜனங்களை கொண்டு வந்து, அந்த ஜனங்களுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதை நாம் இங்கே படிக்கிறோம். உயர்வு என்பது இல்லாவிட்டால் இந்த மேன்மை என்பது அது ஒரே நாளில் வந்துவிடாது. அது ஒரே நாளில் வந்துவிடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர்வு என்பது தாழ்வில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் அருமையானவர்களே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற அனுபவம் தான் உயர்வான அனுபவங்கள். அநேகர் சொல்வார்கள், பாருங்கள், இவன் ஏதோ வானத்திலிருந்து பொத்துன்னு விழுந்த மாதிரியே பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே வானத்தில் இருந்து பொத்துன்னு என்ன செய்யலை, விழலை. எல்லாருமே கீழே இருந்துதான் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே 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 வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தாழ்மையில் இருந்தவர்களை தேவன் உயர்த்தி வந்திருக்கிறார். குப்பையில் கிடந்தவர்களை தேவன் உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கவனிங்க, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு ஒன்றுமில்லை தான் 12ஆம் அதிகாரத்தில். தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒன்றுமில்லைத்தான். எல்லாத்தையும் விட்டுத்தானே வர சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுத்தானே வர்றான். ஆனால் 13ஆம் அதிகாரத்திற்குள்ளே வரும் பொழுது ஆபிரகாம் பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் சீமானாய் இருந்தான் என்று எழுதியிருக்கிறார். அப்போ அங்கே ஒன்றுமில்லாமல் இருந்த மனிதன் அருமையான தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து, பாருங்கள், நாளுக்கு நாள் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சாதாரணமான மனிதனாய், ஒரு மேய்ப்பனாக, காட்டிலே அலைந்து திரிந்தவனாக, அருமையானவர்களே, வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதினுடைய நிலைகள் ஒரு நாள் ராஜாவாக அவன் சிங்காசனத்திலே அவன் வீற்றிருக்கிறான். எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்திருப்போம், ஒரு காலத்தில் இப்படி தான் வாழ்ந்திருப்போம். ஆனால் ஏதோ தேவன் அவர்கள் மேல் வைத்த கிருபையினாலும் தேவ திட்டத்தினாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உன்னதமான நிலைக்கு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த தாவீது சொல்லுகிறார், குப்பையில் கிடந்த என்னை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பாருங்கள், குப்பையில கிடந்த எண்ணெய், ஆமென், புழுதியில இருந்த எண்ணெய் ஆண்டவர் இன்னைக்கு பிரபுக்களோட ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறார். அப்போ ஒரு மனிதனை கர்த்தர் உன்னதமான இடத்துல உட்கார வைக்கிறதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அதைத்தான் தியானிக்க போகிறோம். அவன் உன்னதமான இடத்திலே வாசம் பண்ணுவான். கர்த்தர் நம்ம எல்லாரும் அழைத்த ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. ஆமென். ஒரு உன்னதமான இடத்தை அடைவதற்கு, ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே நம்மை தேவன் உட்கார வைத்து நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறாராம். இந்த அனுபவத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ரிப்பீட் பண்ணுங்க, மறுபடியும் சொல்லுங்க. அவன் உயர்ந்த இடங்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சில இடங்களை தேவன் மாற்ற விரும்புகிறார். ஆமென். நம்ம இதுவரைக்கும் இருந்த நிலைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இதுவரைக்கும் உட்கார்ந்திருந்த நிலைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எல்லா தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிலைகள் இந்த ஆண்டிலே தேவ பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும். நான் இப்படியே இருக்கிறேன், பல வருஷமா இப்படியே வாழ்றேன், பல வருஷமா என் குடும்பம் இப்படிதான் இருக்கு, பல வருஷம் என் தொழில் இப்படிதான் இருக்கு, பல வருஷம் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றத இந்த வருஷத்துல கர்த்தர் மாற்றி, ஈசாக்கோட கர்த்தர் இருந்தபடினாலே, அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினாலே அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவருடைய ஜனத்தை ஆண்டவர் உன்னதங்களிலே உட்கார செய்கிறவர். யாரை உயர்ந்த இடத்திலே உட்கார வைப்பார்? யாரை உயர்ந்த இடத்திலே உட்கார வைப்பார்? நம்ம இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை தொடர்ந்து வேதத்தில் இருந்து தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ஏசாயா 58ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் படியுங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளாக எண்ணி கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று மகிமையுள்ள நாளென்றும் அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணும்படி உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யார கர்த்தர் உயர்ந்த இடங்களில் உட்கார வைப்பார் என்று நம்ம படித்தால் இங்கே நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, யார் கர்த்தரை கர்த்தருடைய நாளை கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை உயர்ந்த இடத்திலே உட்கார வைப்பாராம். ஆமென். கர்த்தருடைய நாள் அப்படின்னு எழுதியிருக்கிற, கர்த்தருடைய நாளை கனம் பண்ணினால் உன்னை உயர்ந்த இடத்திலே அவர் உட்கார வைப்பார். சிருஷ்டிப்பின் காலத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். ஆதியிலே அப்படின்னு ஆரம்பிக்குது 1ஆம் அதிகாரத்தில். அப்புறம் சிருஷ்டிக்கிறார். அவர் தம்முடைய விருப்பத்தின்படி உண்டாக கடவது என்று சொல்லுகிறார். உண்டாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் 1ஆம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் உருவாக்கினதற்கு பிற்பாடு ஆண்டவர் யாரை உருவாக்குறாரு? மனுஷனை உருவாக்குகிறார். எப்போ? 6வது நாள் ஆயிற்று அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படிதானா? மனுஷன் உண்டாக்கப்படுகிறார். மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்துவிட்டு, உருவாக்கி வைத்துவிட்டு தான் தேவன் மனிதனையே பூமியில உருவாக்குகிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இந்த 6 நாட்களும் சொல்றாரு, இது உங்க நாள் அப்படிங்கிறார். இது உங்க நாள் அப்படிங்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். 7வது நாள் எப்படி இருந்தாராம்? ஓய்ந்திருந்தார் என்று படிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். வாசிங்க 2. அதில் ஓய்ந்திருந்தபடினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து
அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அந்த நாளுக்கு பெயர் இப்படி இருக்கு, கர்த்தருடைய நாள். இப்படி சொல்லலாம், திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்க நாளுன்னு சொல்றார், உங்க நாளுன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆனா அந்த 7வது நாள் சொல்றாரு என்னுடைய நாள் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, இது பரிசுத்தமான நாள், இது கர்த்தருடைய நாள், இது என்னுடைய நாள் அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்க, 6 நாட்கள் உலகத்தில் மனுஷனுக்கு வேலை செய்யுங்கிறார். நீ உன் வேலையை செய், உன் கடமையை செய், உன் விருப்பத்தின்படி செய், உனக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்க, இது உன் நாள், இது உன்னுடைய நாள். ஆனால் இந்த ஓய்ந்திருந்தார்னு எழுதியிருக்கிறதை, கர்த்தரதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தின அந்த நாளுக்கு பெயர் என்ன? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள். அதுதான் சொல்றாரு, நீ கர்த்தருடைய நாளை நீ பரிசுத்த நாள் என்று கனம் பண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த இடத்தில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. உன்னுடைய நாள், உன் வேலையை செய், ஊருக்கு போ, தோத்துரும், கல்யாண வீடா போ, பால் காய்ப்பா போ, இல்லை என்ன வேணுமோ செஞ்சுக்க, ஆனா என்னுடைய நாள்னு ஒரு நாள் இருக்கு பாரு, அதை எனக்கு கொடு அப்படிங்கிறாரு. நம்ம வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தடைபடுவதற்கு காரணம் இந்த 6 நாள் சும்மா இருந்துட்டு இந்த கர்த்தருடைய நாளை மிக முக்கியமான வேலைக்காக பயன்படுத்தி விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் பரிசுத்தமான நாள், அது என்னுடைய நாள், அதை நீ நேசிக்கணும், அதை நீ கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். நல்ல கவனிங்க. அப்போ உன்னுடைய நாளில் உன் வேலையை செய், உன் கடமையை செய், ஏன் நாளில் என்கிட்ட வா அப்படிங்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த நாள் கர்த்தருக்குரிய நாளை ஒரு நாளும் கனவீனமாக நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் வேலை இருக்குது, இன்றைக்கி தான் எல்லாருக்கும் லீவு, இன்றைக்கி தான் எல்லாருக்கும் லீவு. அப்போ லீவு நாளில் தான் நமக்கு நிறைய வேலைகளை நம்ம என்ன செஞ்சுருப்போம், சேர்த்து வச்சிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அன்னைக்கு தான் துணியெல்லாம் துவைக்கிறது, அன்னைக்கு தான் வீடெல்லாம் கழுவுறது, தோத்துரும். சிலரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான், வாரத்தில் ஒரு நாள் தான் பாத்திரமே கழுவாங்க, அது 2வது காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாரம் முழுவதும் சேர்த்து வச்சிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு காலையிலே உட்கார்ந்து இந்த பாத்திரத்தெல்லாம் என்ன செஞ்சிருவோம், கழுவிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாத்திரத்தை உன் நாளில் கழுவு. ஆமென். என் நாளில் என்ன பார்க்கவா, என்னுடைய நாளிலே என்னை கனம் பண்ணவா, என்னுடைய நாளிலே என்னுடைய சமூகத்தை தேடி வா, என்னுடைய நாளிலே ஏங்கிட்ட வா அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இல்லாம போறதுக்கு காரணம் பாருங்க, கர்த்தருடைய நாளை கனவீனப்படுத்துகிறோம், கனவீனப்படுத்துகிறோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் நான் கொடுக்கிறேங்கிறத இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் நாட்களையும் கர்த்தருக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆண்டவர் அதை முக்கியப்படுத்துகிறார், தேவன் அதை முக்கியப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்றார். கவனிங்க, நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேலர்களின் வனாந்தர யாத்திரையில் வரும் பொழுது அவர்கள் சாப்பிடுவதற்கு தேவன் மன்னா கொடுத்தார், அவர்களுக்கு மன்னா கொடுத்தார். அப்போ என்ன சொன்னார்னா, இந்த மன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த பனியோட பெய்திருக்கும், அதை எடுத்துட்டு அதை சமைச்சு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அடுத்த நாளைக்கு நீங்கள் இந்த மன்னாவை சேர்த்து வைக்கக்கூடாது. இப்போ திங்கக்கிழமை காலையில் மன்னா பிறக்க போகிறாங்க, காலையில் எல்லாரும் மன்னா எடுத்துக்கிடுறாங்க, அந்தன்றைக்கு. இப்போ ஒரு சிலர் ஒருவேளை இப்படி நினச்சிருக்கலாம், நாளைக்கு சேர்த்து என்ன செய்வோம், எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா அடுத்த நாளுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, என்ன செய்யுமா, பூசணம் புழுத்து போகுமா, அப்போ அதை சாப்பிட முடியாது, அழுகி நாற்றம் எடுக்குமா. ஆனால் ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நான் டெய்லி தாரேன், நான் டெய்லி மன்னா கொடுப்பேன், நீங்கள் டெய்லி எடுத்துக்கிடுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த ஓய்வு நாள் மட்டும் என்ன வராது, மன்னா பெறாது. அப்போ என்ன செய்யணும், கடைசி நாளிலே இன்னொரு நாளைக்கு நீங்கள் சேர்த்து வையுங்கள், அடுத்த நாள் ஓய்வு நாளுக்கு சேர்த்து வச்சிருங்க. அன்னைக்கு இருக்கிற அந்த மன்னா அது பூசண புழுத்தும் போகாது, அது கெட்டும் போகாது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது நாள் மன்னா பெய்யாது. அப்ப 2 நாளைக்கு சேர்த்து வைங்க அப்படின்னு இருக்கிறார். நல்ல கவனிங்க அருமையானவர்களே, மற்ற நாட்களிலே சேர்த்து வைத்தால் கெட்டு போகிற மன்னா இந்த 7வது நாளுக்கும் சேர்த்து வைக்க சொல்லுகிறாரு. அன்னைக்கு மட்டும் அது கெட்டு போகாது. சிலர் என்ன செய்வாங்களாம் தெரியுமா, அன்னைக்கும் மன்னாவை தேடி போனாங்களாம். 16ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால்,
போட்டி பரவாயில்ல இருக்கு. வாசிங்க. கவனிங்க, அன்றைக்கு என்னைக்கு ஓய்வு நாளில் மன்னா பறக்க போன பொழுது யாருக்கு என்ன கிடைக்கல? ஒரு சில ஆட்கள், எல்லாரும் போகல, ஒரு சில ஆட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு இல்லை, அன்னைக்கும் அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆமென். எதை செய்யக்கூடாதுங்கிறாங்களோ அதை செய்யறதுக்குன்னு ஒரு குரூப்பு கண்டிப்பா இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்திருக்கு. அன்னைக்கு இருந்ததுனால தான் இன்னைக்கு இருந்திருக்கு. கவனிங்க, போகாதங்கிறார், மன்னா கிடைக்காதுங்கிறார், சேர்த்து வச்சிருக்க அப்படிங்கிறார். ஆனாலும் ஒரு குரூப்பு அடுத்த நாள் போய் மன்னா கிடைக்குமான்னு போய் பார்த்தா அவர்கள் அதை காணவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நாட்களிலே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரத்திலே நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறார். ஆனால் கர்த்தருடைய நாளை அலட்சியப்படுத்தி கர்த்தருடைய நாளை தேவ சமூகத்திற்கு வராமல் நம்முடைய சொந்த காரியமாக நம்ம நேரத்தை காலத்தெல்லாம் நம்ம வீணாக்கிட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதினா அன்றைக்கு அவர்கள் எதையும் பார்க்கவில்லை. அப்படின்னா ஏன் ஆண்டவர் இதை இப்படி சொல்றார்னா, கர்த்தருடைய நாளை ஆண்டவர் எவ்வளவு முக்கியப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை உயர்ந்த இடங்களில் உட்கார பண்ணுவார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, வேலைக்கு லீவ் போட மாட்டேங்கிறோம், ஸ்கூலுக்கு லீவ் போட மாட்டேங்கிறோம், காலேஜுக்கு லீவ் போட மாட்டேங்கிறோம். ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் அடிக்கடி ஏன் லீவ் போடுறோம்? ஏன்னா இதை யாரும் என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்லன்னு சொல்றத பாருங்களேன். அல்லேலூயா. கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால தான் ஆண்டவர் இன்னைக்கு கேட்குறாரு. 6 நாள் உனக்கு நான் எல்லாம் கொடுத்துருக்கேன், அன்னைக்கெல்லாம் லீவ் போட மாட்டோம். ஐயோ லீவ் போட்டா சம்பளம் போயிடும், ஐயோ லீவ் போட்டா படிப்பு போயிடும், ஐயோ கரெக்டாக போயிடணும், எப்படியாவது மார்க் வாங்கிடணும். எல்லாம் கரெக்டு தான். ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் ஏன் லீவ் போடுறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அது ஆண்டவரை சமாளிச்சுக்கலாம். அது 50 நாள் ஜெபம் வருது இல்லையா, அப்போ உருக்கமாக ஜெபம் பண்ணி இரக்கத்தை வாங்கிக்கிடலாம். நல்லா கவனிங்க, சில காரியங்களுக்கு தேவன் மன்னிப்பு கொடுக்க மாட்டார். கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய நாளை கனம் பண்ணுங்க. நீங்கள் எங்கேயும் போங்க, விருந்து வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, 7 மணிக்கு தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை தேடி கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து அவர் முகத்தை தேடி அவர் முகத்தை பார்த்து அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு ஆவியில் பலனடைஞ்சிட்டு போங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாரம் வந்தால் இன்னொரு வாரம் வர்றதில்லை, இன்னொரு வாரம் வர்றதில்லை. நானும் சில ஆட்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்படி இப்படி முதல் வாரம் வந்தால் 2வது வாரம் வர்றது கிடையாது, 2வது வாரம் வந்தால் 3வது வாரம் வர்றது கிடையாது. இப்படியே ஷிஃப்ட் போட்டு ஆப்சண்ட் போடுற விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது மாறணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பும் பொழுது, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்பும் பொழுது, கர்த்தருடைய நாளை கனவீனப்படுத்தாதீங்க, அதை கனப்படுத்துங்க. அது உங்களை உயர்ந்த இடங்களில் உட்கார செய்யும். ஆமென். இரண்டாவது மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாமா? 25, 21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், பிரவேசி என்றார். 2வது சொல்லுகிறேன். முதலாவது, கர்த்தருடைய நாளை கனம் பண்ணுங்கள், உங்களை உயர்ந்த இடத்தில் உட்காரச் செய்து ஆசீர்வதிப்பார். 2வது, அருமையானவர்களே, கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உன்னதங்களிலே உட்கார பண்ணுவார். இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தானே. இந்த தாலந்துகளை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கும்போது 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து கொடுக்கப்பட்டது. எஜமான் அவன் திரும்பி வந்து மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு, நான் உங்களுக்கு தாலந்துகளை கொடுத்தேனே, நீங்க அதை என்ன பண்ணீங்க?
நீங்க அதை என்ன பண்ணீங்க? அதை பிரயோஜனப்படுத்தினீங்களா, சம்பாதிச்சீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் ஓடி வந்து சொல்லுகிறான், ஐயா நீங்க கொடுத்த 5 தாலந்து இன்னும் 5ஐ நான் சம்பாதித்திருக்கிறேன். அவனை பார்த்து எஜமான் சொல்லுகிறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்ததுனால உன்னை அநேகத்திலே, உன்னை உன்னதங்களிலே உன்னை நான் உட்கார வைக்க போகிறேன். அநேகத்தில் உன்னை அதிகாரியா உட்கார வைக்க போகிறேன். ஒன்று, கொடுக்கப்பட்டதில் உண்மையா இருந்தால் கர்த்தர் உயர்ந்த இடங்களில் உட்கார செய்வார். கொடுக்கப்பட்டதுல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்ததுல உண்மையா இருக்கணும். கொடுக்கப்பட்டது அது ஒரு ஜெப ஊழியமா இருக்கலாம். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு தருணமா இருக்கலாம். அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆத்தும ஆதாயமா இருக்கலாம். ஏதோ ஒரு பகுதியில் கர்த்தர் நமக்கு அவருடைய வேலையை செய்வதற்கான ஒரு பொறுப்பை நம்ம கையில கொடுத்திருக்கிறார்னு வைங்களேன். தேவன் எதை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ கொடுக்கப்பட்டதுல உண்மையா இருக்கணும். அவர்களை கர்த்தர் உயர்ந்த இடத்திலே உட்கார வைப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அருமையான ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில் நாம் தேவ சமூகத்தில் ஊழியத்திற்காக ஜெபிப்பது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இணைந்து ஜெபம் பண்ணுவது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இணைந்து தேவ சமூகத்தில் நிற்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையானவர்களே, சில நேரங்களில் நம்ம ஆண்டவரிடத்தில் தீர்மானித்து ஜெபம் பண்ணியிருப்போம். கர்த்தர் சுகம் தந்தால், கர்த்தர் விடுதலையாக்கினால், இந்த வேலையை கொடுத்தா, இந்த நன்மையை செய்தா, ஆண்டவரே வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சில் போய் நான் ஜெபம் பண்ணுவேப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணியிருப்போம். எவ்வளவு நாள்? கோத்துறோம். அருமையான கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம், எனக்கு முடியல ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. நல்லா கவனிங்க, அந்த ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை ஒரு உன்னதமான இடத்திற்கு நம்மளை கொண்டு வருகிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கொடுக்கப்பட்டதிலே உண்மையாய் இருந்தால் உயர்ந்த இடத்திலே கர்த்தர் உங்களை உட்கார வைப்பார். இரண்டாவது, கொடுக்கிறதில் உண்மையாய் இருந்தால் கர்த்தர் உங்களை உன்னதமான இடத்திலே உட்கார வைப்பார். 2 நாளாகமம் 31 அதிகாரம் 2 நாளாக 31 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியா ராஜாவான பின்பு அந்த தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. எசேக்கியாவினுடைய காலத்திலே தேசத்திலே சில காரியங்களை மாற்ற விரும்புகிறார். என்ன மாற்றம் வருகிறது? பலிபிடங்கள் செப்பனிடப்படுகிறது. ஜனங்கள் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படுகிறார்கள். ஜனங்கள் தேவனை தேடக்கூடிய ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அருமையானவர்களை, பலிபீடங்கள் எல்லாம் சரியாக்கப்படுகிறது. இதெல்லாம் அவருடைய காலத்தில் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை இந்த எசேக்கியா செய்கிறார். ஆண்டவர் விரும்புகிற ஒரு ராஜ்யத்தை, ராஜ்யபாரத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். இப்படி அவர் செய்கிற நாட்களிலே ஜனங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக ஜனங்களை திருப்பி பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். அந்த பண்டிகை 7 நாட்கள் நடைபெறுகிறது. அந்த பண்டிகையிலே ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள். ஜனங்கள் பாருங்க, இப்படி காரியங்கள் எல்லாம், அந்த சம்பவம் எல்லாம் அங்கே நடக்கிறது. 30 அதிகாரம் 27 வசனத்திலே இப்பொழுது அருமையானவர்களை ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜனங்கள் தம் பக்கமாய், தேவன் பக்கமாய் திருப்பப்பட்டு தேவன் விரும்புகிற சில காரியங்களை ஜனங்கள் செய்தபோது அந்த மனிதன் தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். லேவியர், ஆசாரியர் எழுந்து நின்று தேவ ஜனங்களை ஆசீர்வதித்த போது அந்த ஆசீர்வாதம் அந்த ஜனங்களுக்கு உண்டாயிற்று. 30:27 வாசியுங்கள். எழுந்து ஜனத்தை ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்க, லேவியர்கள் எழும்பி ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் என்று படிக்கிறோம். இப்போ பாருங்க, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒரு தேவனுடைய மனிதன் தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் எப்பொழுதுமே கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அதனால தான் பலிபீடத்தில் நின்று இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் என்று நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள், அருமையானவர்களை, பலிபீடத்தில் இருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் யாருக்கும் அல்ல, தேவனை தேடி வந்த ஜனங்களுக்கு. அல்லேலூயா.
தேவ ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிச்சு போகணும்னு தான் கர்த்தரும் விரும்புகிறாரு. இப்போ அவருடைய காலத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஜனங்கள் பாருங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது அருமையானவர்களே திருப்தி அடைந்தார்கள். அப்புறம் நீங்க 10ஆம் வசனத்தை படிக்கலாமா? 10ஆம் வசனம் 31ஆம் அதிகாரம். மீந்திருக்கிறது என்றார். போதும், இங்கே வாசிக்கிற பாருங்க. இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்களாய் மாறாங்க. இப்பதான் சொல்றேன். 31:12 வாசிங்க. 31:12. உண்மையாய் கர்த்தருக்கு எடுத்து வைத்தார்கள். தேவனுக்கு கொடுக்கிறதில் உண்மை உள்ளவர்களாய் இருந்த பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை திருப்தி அடைய செய்தார். மிச்சம் எடுக்க உதவி செய்தார். அவருடைய அம்பாரம் மீந்திருக்கிறது. நல்ல கவனிங்க. தேவனுக்கென்று கொடுக்கிறதுல உண்மை உள்ளவராய் இருந்தபடினாலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உன்னதங்களிலே உட்கார செய்கிறார். கொடுக்கப்பட்டதில் உண்மை, கொடுக்கிறதில் உண்மை. ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம், அதெல்லாம் உண்மையா இருக்கணும். நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறதுலையும் உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி. கவனிங்கள். தேவனுடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய வழிமுறைகள் அது. தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஒரு வழிமுறையை தேவன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன நடக்குது? திருப்தி அடைந்தார்கள். தேவனுக்கென்று விதைக்கிறவர்கள், கர்த்தருக்கென்று கொடுக்கிற உண்மை உள்ள மனிதருடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவர்களை திருப்திப்படுத்தும். ஆமென். அடுத்து வாசிக்கிறோம். எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டு இன்னும் மிச்சமும் இருக்கிறது. மிச்சமும் இருக்கிறது. அம்பாரம் மீந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் நிலைகள் அவர்களுக்குள்ளே மாறி இருக்கிறது. உண்மை உள்ளவன் கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உண்மையா இருந்தா நான் சொல்றேன், கர்த்தர் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினாலே, அவன் தீர்மானத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே, தேவனுக்கு அடுத்த காரியத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே கர்த்தர் ராஜ்யத்திலே உயர்ந்த இடங்களிலே தானியேலை உட்கார பண்ணினார். அல்லேலூயா. ஒரு மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மோசே தேவனுடைய வீட்டில் எப்படி இருந்தானா? உண்மை உள்ளவனாய் இருந்தான். அந்த உண்மை உள்ள மனிதன் வாழ்க்கை ஒரு உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண செய்வேன். உயர்ந்த இடத்தில் அவர்களை உட்கார வைப்பேன். யாரை? கர்த்தருடைய நாளை கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை உன்னதங்களில் உட்கார செய்வார். யார் உண்மை உள்ளவர்களாய், கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே உட்கார செய்வார். மூன்றாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளுக்காக காத்திரு. ஏற்ற காலம் வரும் காத்திரு. ஸ்தோத்திரம். அவர் உன்னை உயர்ந்த இடத்திலே உட்கார பண்ணுவார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இரு. ஆமென். உயர்வு என்பது அவர் குறித்திருந்த காலத்தில் உண்டாகும். உயர்வு என்பது அவர் குறித்திருந்த நாட்களில் நமக்கு கிடைக்கும். நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு, நம்மளை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற காலம் அப்படின்னு இருக்கு. அப்படிதானா? அப்போ அது வரைக்கும் என்ன செய்யணுமா? அதுக்கு வரைக்கும் என்ன செய்யணுமா? அடங்கி இரு. தேவ சமூகத்தில் அமர்ந்திரு. என்னதான் நம்மளை நாமளே உயர்ந்தவர்களாக்கி கொள்ள விரும்பினாலும் அந்த உயர்வு நிலை நிற்காது.
அந்த உயர்வு நிலை நிற்காது. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தினார்னா அது சதா காலமும் நிலைத்திருக்கும். பாருங்க, ஆண்டவர் யோசுவாவை சகல இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பாக என்ன செஞ்சாரு? மேன்மைப்படுத்தினார். நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை சில உன்னதமான இடத்திற்கு கொண்டு போகிறார். இவ்வளவு நாள் இருந்த சேர் மாறி அடுத்த சேருக்குள்ள ஆண்டவர் கொண்டு போகிறார். நான் சொல்றது இங்க இருக்க சேர் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அது வேலை பார்க்குற இடமா இருக்கலாம். ரொம்ப வருஷமாக அதே சேர் உட்காந்து தோத்துரும். அந்த சேரே உடஞ்சி போயிருக்கலாம். பரவாயில்லை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனை அங்கேருந்து கொடுத்து இன்னொரு இடத்துக்குள்ள, இன்னொரு சூழ்நிலைக்குள்ள, இன்னொரு ஆசீர்வாதமான இடத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புகிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்க போறேன். அல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் தேவ சமூகத்திலே அமர்ந்திருங்கள். ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இரு. திடீர்னு ஒரு நாள் வரும், திடீர்னு ஒரு செய்தி வரும், திடீர்னு ஒரு அருமையான மெசேஜ் வரும், திடீர்னு ஒரு மெயில் வரும், திடீர்னு ஒரு அருமையானவர்களே உங்கள் கையிலே கர்த்தர் ஒரு ஆச்சரியமான காரியத்தை உங்க வாழ்க்கையில காண்பதற்கு சில அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே பணிவிடை செய்தவனாய், தேவனுடைய ராஜாவின் அருமையான பணிவிடைக்காரனாக ராஜ அரண்மனையிலே பணிவிடை செய்கிறவனாய் இருந்த ஒரு மொர்தேகாய் திடீர்னு ஒரு நாள் ஒரு ப்ரமோஷன் வருது. அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் தன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான், தன் வேலையில் உண்மையாக இருக்கான், அவன் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறான், கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறான், தேவன் விரும்புகிற அனுபவத்திற்குள்ள மொர்தேகாய் இருக்கிறான். ஆனால் உயர்வு என்பது எதிர்பாராத நேரத்தில் வருகிறது. ஆமான் ஒரு திட்டம் போடுகிறான், இவனை எப்படியாவது அழிக்கணும், இவனை எப்படியாவது தூக்கி போட்டுறணும், இவனை கொன்று விடணும், இவனை அழிச்சிடணும், எல்லாரும் இவன் தூக்கலை தொங்குறத எல்லாரும் பார்க்கணும், உலகமே பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை போட்டு ராஜா கிட்ட வந்து சில காரியங்கள் எல்லாம் சொல்லி, அருமையானவர்களை எப்படியாவது இவனை அழிச்சிடணும்னு நினைக்கிற நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் ப்ரமோஷன் மொர்தேகாய்க்கு வருது. அல்லேலூயா. ஆமானை கூப்பிட்டு, எப்பா இந்த ராஜா கணம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்ன செய்வார் நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னா, இழுத்து விடுறான் பாருங்க ரீலே. எப்படி மனசுக்குள்ள நம்மளை தான் கணம் பண்ண போறாரு, நம்மளை தான் உயர்ந்த இடத்துல உட்கார வைக்க போறாரு, நம்மளை தான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அருமையானவர்களே, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்பட வேண்டும், ராஜ குதிரையில ஏற வேண்டும். ஐயோ சொல்றான் பாருங்க. அவ்வளவு சொல்லி முடிச்ச உடனே ராஜா சொல்றாரு, இது எல்லாத்தையும் அவனுக்கு செய்யினார் பாருங்க, செத்தே போயிட்டான். அல்லேலூயா. நான் ஒன்று மட்டும் சொல்லட்டுமா, தேவனுடைய மனிதர்கள் இன்னைக்கு ஒரு தாழ்மையில் இருக்கலாம், எளிமையில் இருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வையில் அற்பமாக இருக்கலாம், மற்றவர்கள் தூசிக்கக்கூடிய அளவில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளிலே அதே இடத்துல, அதே ஸ்தானத்தில் ஒரு உன்னதமான இடத்திற்கு கொண்டு போவார் பாருங்க. அன்னைக்கு தேவன் யார் என்று தெரியும். அல்லேலூயா. யோசித்திருக்கவே மாட்டான். இப்படி ஒரு உயர்வு எனக்கு வரும் அப்படின்னு அவன் நினைக்கல. கர்த்தருடைய காரியத்தில் உண்மையா இருக்கிறவனுடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், உயர்வு என்பது எப்ப வேணாலும் வருங்க. மொர்தேகாய்க்கு ஏற்ற காலம் வந்தது. அது வரைக்கும் தான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், இப்போ உயர்த்தப்பட்டிருக்கிறான். ஆமென். ஒரு நாள் பார்வோன் யோசேப்பை வரவழைத்து யோசேப்பை கூட்டிட்டு வந்து கையில் இருக்கிற முத்திர மோதிரத்தை அப்படி கலத்துறாரு. முத்திர மோதிரத்தை கலத்தி அவன் கையில் என்ன செய்கிறாரு, இப்படி போடுறாரு. இப்போ இவனுக்கு ஒன்றுமே ஓடி இருக்காது. என்னடா, ராஜாவின் கையிலே, பார்வோனின் கையில் இருக்கிற அந்த மோதிரத்துக்கு ஒரு பவர் இருக்காது, அதிகாரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரம். ராஜாக்களின் கையிலே போடப்பட்டிருக்கிற அந்த மோதிரத்திற்கு ஒரு பவர் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. தோத்துறோம். கவனிங்க. இப்போ அவர் மோதிரத்தை கலத்தும் போது, இப்படி மோதிரத்தை கலத்தும் போது இவன் என்ன யோசித்திருப்பான், என்ன செய்ய போறாரோ தெரியலையே, மோதிரத்தெல்லாம் கலத்துறாரு, யோசேப்பு கையை கொடுப்பா அப்படின்னு இந்த மோதிரத்தை போடும்போது நான் நினைக்கிறேன், யோசேப்பிக்கு கையை அப்படியே என்ன செஞ்சிருக்கோம், என் கையிலையா இந்த மோதிரத்தை போட போறீங்க. அல்லேலூயா. அவனுக்கு ஒன்றும் ஓடி இருக்காது. தோத்துறோம். முத்திரை மோதிரத்தை அவன் கையிலே போட்டு,
ஐயா, நேத்தைக்கு வரைக்கும் சிறைச்சாலையிலே கடந்தவன், அடிமையாய் கடந்தவன், தூஷிக்கப்பட்டவன், தூக்கி எறியப்பட்டவன், ஆகாதென்று தள்ளப்பட்டவன், இவனுக்கெல்லாம் இந்த வாழ்வு வருமா என்று நினைத்தவன், தன்னோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் அருமையான ஒரு உயர்ந்த இடத்திற்கு போய்விட்டார்கள், நான் இன்னும் இப்படியே இருக்கிறேன், எத்தனை காலங்கள் எனக்கு இப்படி இருக்கும் என்று யோசித்தவன், நாள் ஒன்று வந்தது, தன் கையிலே ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுத்து அவனை பார்த்து சொல்றாரு, அதிகாரம் இல்லாம இந்த தேசத்தில் எதுவும் நடப்பதில்லை, அவனை உட்கார வைத்த இடத்தை பாருங்கள், யாரும் அருமையானவர்களை யோசிக்காத இடத்திலே ஒரு யோசேப்பை உட்கார வச்சார்னா. ஆமென். உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிரு. ஏற்ற காலத்திலே உயர்வை நீ தேடாதே, உயர்வு உன்னை தேடி வரட்டும். ஹல்லேலூயா. ஆமாம் ஆமாம் ஆமாம், என்ன தூக்கி தலையில் வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நாள் ஒன்று வரும், எல்லாரும் தூக்கி வைப்பாங்க. கர்த்தர் அதற்குரிய சூழ்நிலை உருவாக்குவார். ஆமென். என்னைக்கு நம்ம தாழ்வியில் கிடக்க மாட்டோம், என்றைக்கும் புறம்பே தள்ளப்பட மாட்டோம், என்றைக்கு நம்ம யாரும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட மாட்டோம். ஒரு நாள் உலகம் நம்மை திரும்பி பார்க்கும், ஒரு நாள் இந்த சமுதாயம் நம்மை திரும்பி பார்க்கும். யோ, அந்த குழியிலே தூக்கி போட்ட யோசேப்பா, ஐயா அந்த சிறைச்சாலையில கடந்தானே அந்த யோசேப்பாயா, அவன்தாயா அவன்தாயா. அவனுடைய தேவன் அவனை வாழ வைத்திருக்கிறார், அவனுடைய தேவன் அவன் நிலையை மாற்றியிருக்கிறார், அவனுடைய தேவன் அவனை உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கிறார் என்று அன்றைக்கு பழி சுமத்தினவர்கள் யோசேப்பை திரும்பி பார்த்து, இவனுக்கு இந்த வாழ்வு வந்திருக்குதான்னு சத்துரு தலைகுனிந்து போகத்தக்கதாக கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துறாரு. உனக்கு ஒரு உயர்வு வரும்போது உன் சத்துரு தலைகுனிந்து போவான். உனக்கு ஒரு உயர்வு வரும்போது உன்னை நிந்தித்தவன், அவமானப்பட்டவன், அவமானமாய் பேசினவன், உன்னை தூசித்தவன், உன் பேரை கெடுத்தவன் தலைகுனிந்து நிற்பான், நீயோ தலை நிமிர்ந்து நிற்பாய். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இதுதான் இந்த வருஷத்தில் நடக்க போகுது, இதுதான் இந்த காலத்தில் நடக்க போகுது. ஹல்லேலூயா. யாரை கண்டு ஆமென் ஒதுங்கி போனியோ, இப்போ நீ ஒதுங்கி போக மாட்டாய். உன் சத்துருக்கள் உன்னை கண்டு ஒதுங்கி போவார்கள். நான் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்க போறேன், நான் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்க போறேன். ஹல்லேலூயா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. எல்லாரும் எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். யாரை கர்த்தர் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண செய்வார்? கர்த்தருடைய நாளை கனம் பண்ணுகிறவர்களை, கர்த்தருக்கு உண்மையாயிருக்கிறவர்களை, கர்த்தருடைய நாளுக்காக காத்திருக்கிறவர்களை உன்னத இடங்களிலே அவர் உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் முழு இருதயத்தோட முழு பலத்தோட ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இப்படியே உங்களை பார்க்க விரும்பவில்லை, இந்த நிலையிலே உங்களை பார்க்க தேவன் விரும்பவில்லை. கர்த்தர் உங்களை ஒரு உயரத்தில் உட்கார வச்சு, உங்களை உயரத்தில் உட்கார வச்சு, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா, உங்களை மகிழ பண்ணி நீங்க மகிழ்ந்திருக்கிறதை பார்த்து அவர் சந்தோஷப்பட கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. கர்த்தருடைய நாள் வந்துச்சு, கர்த்தருடைய நேரமும் வந்துட்டு. மிதிக்கப்பட்ட இடத்துல, துரத்தப்பட்ட இடத்துல, நிந்திக்கப்பட்ட இடத்துல, அவமானமடைந்த இடத்துல உனக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது. உன் சத்துருக்கள் தலைகுனிந்து போவார்கள், உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமை
மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் ஒப்பளவாய் பெருகிவிட்டன, இது தழுவோர் எத்தனை விட்டன. எதிரிகள் ஒப்பளவாய் பெருகிவிட்டன, இது தழுவோர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகின்றீ, என்னை தள்ளாட விடமாட்டே. தகப்பனை தாங்குகின்றீ, தள்ளாட விடமாட்டே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்வார். தகப்பனே படுத்துறங்கி மகிழ்வுடன் விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தரினோடு ஏசையா. ஓ கேடகமே, சொல்லுங்க. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை தட்டி தலை நிமிர செய்பவர் நீரே. உயர்ந்த இடத்துல அவர்கள் வாசம் பண்ணுவார்கள். இன்னைக்கு ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு நிந்தைக்குள்ள இருக்கலாம், இன்னைக்கு அவமானத்துக்குள்ள இருக்கலாம், இன்னைக்கு யாருமே உங்களை கண்டுகிடாம இருக்கலாம். நாள் ஒன்று வரும், திரும்பி பார்ப்பாரு. உலகமே உன்னை திரும்பி பார்க்கும், உன் குடும்பமே உன்னை திரும்பி பார்க்கும், உன் சமுதாயமே உன்னை திரும்பி பார்க்கும். நீங்க வாழ்கிற நிலையை இந்த சமுதாயம் திரும்பி பார்த்து ஆச்சரியப்படும். நீங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து உங்களை வெறுத்தவர்களை, தூக்கி எறிந்தவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். கர்த்தருடைய நாளை கனம் பண்ணுங்க. கர்த்தருக்கு உண்மையா இருங்க. கர்த்தருடைய பாதத்தில் அடங்கி இருங்க. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துவார். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்களுக்கு தந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்து நாங்கள் ஒரு மனமாய் உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாக. உடைய வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்புகள், பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்படுங்க.
கிருபையும் சமாதானம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். சகல ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து போக உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்னென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.